Alhamdulillah nahmaduhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا عباد الله اتقوا الله. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹ்வின் மிக உயர்ந்த திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் சத்தியம் அறிவோம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதாவது பொதுவாக மனிதர்களாகிய நாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டான சிரமங்களையும் வேதனைகளையும் நீக்கிக் கொள்ளவோ அல்லது தனது பக்கத்துடைய நியாயங்கள் இல்லாத சூழ்நிலையில் தன்னுடைய நியாயத்தை நிரூபிப்பதற்கோ அல்லது தன்னுடைய கருத்தை மக்களிடத்தில் உண்மை என்று பதிவு வைப்பதற்கோ மனிதர்கள் சத்தியத்தை கையாளுவதை நாம் பார்க்கின்றோம். இறைவன் மீது சத்தியமாக என்றும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்றும் மனிதர்கள் சில நேரம் அவர்களுடைய கருத்தை உறுதிப்படுத்தவும் தனது நியாயங்கள் தனது நிலைக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் அல்லாஹுவை சாட்சியாக்கி சத்தியமிட்டு ஆணை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு தரப்பு சத்தியம் என்னவென்று சொன்னால், தன் தேவைகளை இறைவனிடத்தில் கேட்பதற்கு, தனக்கான தேவை நிறைவேறிவிட்டால் இறைவனுக்கு நேர்ச்சி செய்வதற்காக இறைவனிடத்தில் சத்தியம் செய்யக்கூடிய ஒரு வகையான சத்தியமும் இருக்கிறது. ஆக மனிதர்கள் பொதுவாக, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த சத்தியம் என்பதை எந்த அளவிற்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அதை விளங்காததனுடைய விளைவுகளை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ஒரு முஸ்லிமுடைய சத்தியம், ஒரு மூமினுடைய அந்த இறைவன் மீது ஆணையிடக்கூடிய அந்த வார்த்தை என்பதை ஒரு மூமின் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், ஒரு மூமின் அதை எந்த அளவிற்கு நம்ப வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த சத்தியம் என்பது, நான் மேற் சொன்னதை போன்று ரெண்டு வகையில் சத்தியத்தை பயன்படுத்துவார்கள். ஒன்று, மனிதர்கள் தங்களுக்கான நியாயத்தையும் தங்களுடைய கருத்தை வலுப்படுத்தவும் தங்களது நியாயத்தை உறுதி செய்வதற்காகவும், அல்லது தாங்கள் மனிதர்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதியை உண்மைப்படுத்துவதற்கும் ஒரு வகையான சத்தியம். இன்னொரு சத்தியம் அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய சத்தியம். தன்னுடைய தேவைகள், தன்னுடைய எண்ணங்கள் அல்லாஹ்வுடைய அந்த கோரிக்கை நிறைவேறினால், இறைவா நான் இதை செய்கிறேன் என்று மனிதர்கள் செய்யக்கூடிய சத்தியம்.
இந்த ரெண்டு வகையான சத்தியம் எதுவாக இருந்தாலும் இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் யாரின் மீது சத்தியம் செய்ய வேண்டும்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த இறை ஆணை, இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும். நம்முடைய சத்தியம், நம்முடைய அந்த இறை ஆணை என்பது அல்லாஹ் மீது செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு சத்தியம் செய்கிறான், ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ரெண்டு பேர் பிரச்சனையில் ஒரு ஜமாத்திற்கோ அல்லது ஒரு தலைவருக்கோ அல்லது அமீரிடத்திலோ வருகிறது, அல்லது அந்த ரெண்டு பேரே இந்த விவாதத்தில் இருக்கிறாங்க. இவர் தன் தரப்பை சொல்லுகின்றார், அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு சத்தியத்தை கையாண்டு விட்டால், அந்த சத்தியம் அல்லாஹ்வின் மீது அவன் சத்தியம் செய்யக்கூடிய நிலையில் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என் இறைவன் மீது ஆணையாக நான் இதை எடுக்கவில்லை, செய்யவில்லை, சொல்லவில்லை என்று அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், நான் எடுத்தேனா எடுக்கவில்லையா, நான் சொன்னேனா சொல்லவில்லையா என்பது என் இறைவனுக்கு தெரியும். என் இறைவன் ஒருவேளை நான் உண்மைப்படுத்தி இருந்தால் அந்த உண்மையை எனக்கு நியாயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய அந்த சத்தியம், என்னுடைய அந்த வாக்குறுதி, என்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யாக இருந்தால் என் இறைவன் என்னை தண்டிப்பான் என்ற அந்த முழு ஒப்பந்தம் தான் அந்த சத்தியத்தில் அடங்கியிருக்கிறது. ஒரு சத்தியம் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஒரு மனிதன் ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தர் சொல்றாரு சத்தியமா நான் அதை சொல்லலைங்கிறாரு, அல்லது சத்தியமா நான் எடுக்கலைங்கிறாரு, சத்தியமா நான் வாங்கலைங்கிறாரு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் எதிராளி என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு முமீன் இவன் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து விட்டான் அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் அப்படி தான் போறாங்க இன்னைக்கு. என்ன காரணம்? இவன் ஒருவேளை இவன் உண்மையை சொல்லியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒருவேளை இவன் பொய் உரைத்திருந்தால் இவன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவன் குற்றவாளியாக நிற்பான் என்ற ஒரே ஒரு நியாயம், ஒரே ஒரு பொறுப்பு சாட்டுதலில் அந்த விஷயமே அன்றோடு முடிந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். இதான் அந்த சத்தியத்துடைய வேல்யூ. அவன் சத்தியம் என்று சொன்னால், இறைவன் மீது சத்தியம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நான் செய்ததை பார்த்தான், நான் சொன்னதை பார்த்தான், அல்லது நான் சொல்லவில்லை என்பதை பார்த்தான், அந்த இறைவனை நான் முன்னிலைப்படுத்தி நான் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இதே அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை அவர்கள் அறிவார்களா? ஒரு மனுஷன் தாய் மீது சத்தியம் செய்கிறான், தந்தையின் மீது சத்தியம் செய்கிறான், கபான் மீது சத்தியம் செய்கிறான். சில பேர் குர்ஆன் மீது சத்தியம் செய்பவர்கள் இருப்பாங்க. நாம் செய்யக்கூடிய சத்தியம் உண்மைதானா, நாம் சொல்லக்கூடிய அந்த வல்லாஹி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சரியானது தானா அல்லது பொய்யானதா என்பது தாய்க்கு தெரியுமா, தந்தைக்கு தெரியுமா, அல்லது காபாவுக்கு தெரியுமா, அல்லது குர்ஆனுக்கு தெரியுமா என்று சொன்னால் ஒரு காலமும் தெரியாது. அப்போ எதுவுமே அறியாத, அவைகள் தெரியாததாக இருக்கக்கூடிய நிலையில் அது நம்மை தண்டிக்கவும் முடியாது, நமக்கு துணை நிற்கவும் முடியாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஹாலிஃபன், யார் ஒருவர் சத்தியம் செய்கின்றாரோ, ஃபல் யஹ்லிஃப் பில்லாஹி, அவர் அல்லாஹ்வின் மீது மட்டும் சத்தியம் செய்யட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் சத்தியம் செய்தால் அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யட்டும். அவ் யஸ்முத், அல்லது வாய் மூடி இருக்கட்டும், வேற எதுவும் சொல்லிட வேண்டாம், வேற எந்த ஒரு சத்தியத்தையும் அவர்கள் கையாள வேண்டாம். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அங்கு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்கம், அவர்கள் தன்னுடைய தந்தையின் மீது அதிகமாக சத்தியம் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், மன் கான ஹாலிஃபன், யார் ஒருவர் சத்தியம் செய்கின்றாரோ, ஃபலா யஹ்லிஃபு இல்லா பில்லாஹ், அவர் அல்லாஹுவை தவிர யாரின் மீதும் அவர் சத்தியம் செய்ய வேண்டாம். ஃபகானத்து குரைஷுன், இந்த குரைஷ் மக்கள் தஹ்லிஃப் பி ஆபாயிஹா, அவர்களுடைய ஆபாக்களின் மீது, தந்தையின் மீது அவர்கள் சத்தியம் செய்கின்றார்கள். ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லா தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தையின் மீது நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், அல்லாஹ் மீது மட்டும் நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு யூதர் வருகின்றார். ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மூமீன்களாக இருக்கக்கூடிய நீங்களும் இணை வைப்பதை போன்று தெரிகிறதுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க, முஸ்லீம்களில் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யக்கூடிய வேண்டிய முஸ்லீம்கள் காபான் மீது சத்தியம் என்று சொல்லுகின்றார்களே என்று அந்த யூதர் சொன்ன போது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், யாரேனும் சத்தியம் செய்வதாக இருந்தால் இந்த காபாவினுடைய இறைவன் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள், காபாவின் மீது சத்தியம் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், அல்லது பிறவற்றின் மீது லா தஹ்லீஃப் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் சத்தியம் செய்தால், அல்லாஹ்வை தவிர வேறு எதையாச்சும் முன்னிறுத்தி நீங்கள் சத்தியம் செய்தால், குர்ஆன் மீது சத்தியமோ, காபாவின் மீது சத்தியமோ, அத்தாம மேல சத்தியமோ, அல்லது அஜர்த்து மேல சத்தியமோ, அல்லது அவுலியா மேல சத்தியமோ, எந்த சத்தியத்தை நீங்கள் செய்தாலும் நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆக இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய இந்த சத்தியத்தை அல்லாஹ் மீது மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை எண்ணற்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நிறைவேற்ற வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு சத்தியம் என்று சொல்லிட்டா அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறது ரொம்ப அவசியம். ஆனால் அந்த சத்தியம் ரெண்டு வகையில் அமைந்திருக்கும். அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்லும்போது, லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபீ ஐமானிக்கும், உங்களில் வீணான சத்தியத்தின் மீது அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். மனிதர்களில் சில பேர் என்ன செஞ்சுவாங்க, உள்ளத்தில் நினைக்காம வாய் வழியாக என்ன செஞ்சுவாங்க, வார்த்தையை சத்தியம்னு சொல்லிடுவாங்க. அது போன்ற சத்தியத்தை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உள்ளத்தாலேயே நினைத்து அதை உண்மைப்படுத்தி, வலாக்கி யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்தும், நீங்கள் உறுதிமொழியோடு நீங்கள் நிச்சயப்படுத்தி உறுதிப்படுத்தி செய்யக்கூடிய அந்த சத்தியம் இருக்கிறதே, அதில் அல்லாஹ் நிச்சயமாக உள்ள என்ன செய்வான், பிடிப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நிறைவேற்றுவது ரொம்ப 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 அவசியம். இந்த சத்தியத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வாக்குறுதி, உறுதிமொழி. உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த நபரை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார், இதெல்லாம் வாக்குறுதி. அல்லது நான் வந்து இவ்வளோ பணம் தர்றேன் உங்களுக்குங்கிறாரு. ஒருத்தர் கடன் கேட்குறாரு, நாளைக்கு வாங்க தர்றேங்கிறாரு. அல்லது ஒருத்தர் சொல்கிறாரு, நாளைக்கு நான் வர்றேன்னு சொல்கிறாரு. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறது, ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை முடிந்த அளவிற்கு என்பதை விட 100% நிறைவேற்றுறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, சத்தியம் பண்ணி அல்லது உறுதிப்படுத்தி என்ன செய்கிறாங்க, அந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க. ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில்லை. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக சொல்லக்கூடிய சத்தியங்களில் நாம் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணுங்க, நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இவற்றை நிறைவேற்றுவதற்கு நமக்கு முடியலன்னு சொன்னால் சாதாரணமாக போயிடக்கூடாதுங்க. சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குறுதி இது மாதிரி வாக்குறுதி, இன்னொன்று அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய வாக்குறுதி. யா அல்லாஹ், சில பேர் நியத்து பண்ணியிருப்பாங்க, எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தால், அல்லது இறைவா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் நான் வந்து இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட வாக்குறுதி, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் என்ன செய்வாங்க, சத்தியம் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி சத்தியம் செய்வதாக இருந்தால் அந்த சத்தியங்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை அல்லாஹ்வே அதற்கு ஒரு வாய்ப்பையும் தருகிறான். மனிதர்கள் தானே, நாம் ஒருத்தங்களுக்கு சொல்கிறோம், நாளைக்கு உனக்கு 1 லட்ச ரூபா பணம் தரேங்கிறோம், அன்றைக்கி நைட்டே பார்க்குறோம், நம்ம திவாலா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சத்தியத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி நாம் என்ன செய்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால், யா அல்லாஹ் நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், ஒருத்தருக்கு நேர்ந்துக்கிறாரு, 10 மாதம் கழித்து அவருக்கு பெண் குழந்தை பிறக்குது, ஆனால் அவரு காசு இல்லாமல் போயிட்டாரு. அப்போ என்ன செய்கிறது, அப்படியே விட்டுறக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும்போது, ஃபக்கஃபாரத்துஹு, இந்த சத்தியத்தை முறிப்பதற்கான, சத்தியத்தை நிறைவேற்ற முடியாவிட்டால் அதற்கான கஃபாரா பரிகாரம் என்னவென்று சொன்னால், இத்ஆமு அஷரத்தி மசாகீன் மின் ஔசத்தி மா துத்இமூன அஹ்லிக்கும், உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் நடுத்தரமான உணவளிப்பீர்களோ, ஔசத் நல்ல பிரியாணி ஆக்கும் நம்ம குடும்பத்துக்கு, அது தேவையில்லை. நார்மலாக உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன உணவளிப்பீர்களோ அது போன்ற உணவுகளை 10 ஏழைகளுக்கு நீங்கள் தர வேண்டும் அல்லாஹ் கூறுகின்றான். அவ் கிஸ்வத்துகும், அல்லது அவர்களுக்கு 10 நபர்களுக்கு நீங்கள் என்ன எடுத்து கொடுக்கணுங்க, ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும். அவ் தஹரீரு ரக்கபத்தின், அல்லது இதுவும் முடியலை என்று சொன்னால் நீங்கள் ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். ஃபமல்லம் யஜித், இது 3மே முடியல. ஒரு சத்தியத்தை, ஏன்னா சத்தியம் மீண்டும் சொல்கிறேங்க, சத்தியம் என்பது அல்லாஹ் மீது ஆணை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது நம்ம ஒரு சேஃப்டிக்கு தான் பயன்படுத்தணும். சும்மா சத்தியம் சக்கரை பொங்கல்பாங்களே அந்த மாதிரி கேடயமாக சும்மா எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருப்பான், எல்லாத்துக்குமே போய் பேசுவான். சத்தியமாக இந்த மாதிரி கிடைக்காதுங்க, சத்தியமாக அந்த பொருள் அவ்வளோ பொருளுங்க, சும்மா சும்மா சத்தியம்பாங்க சில பேர்.
அந்த மாதிரி சத்தியத்தை பயன்படுத்தக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய சொல்லை உண்மைப்படுத்துவதற்கும் என் சொல்லில் உறுதி இருக்கிறது என்பதை படுத்துவதற்கும் அல்லது ஒரு வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கும் நம்மளை ஒரு குற்றவாளியாக நிறுத்திடுறாங்க. அந்த குற்றம் நாம் செய்யவில்லைன்னு தெரியுது, அல்லாஹ்வுக்கு தெரியும் நிச்சயமா, வேறு யாரும் சாட்சி இல்லை, அல்லாஹ் மீது சத்தியம் செய்யணும். அந்த சத்தியம் உண்மையானதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி சத்தியம் அல்லாமல் வாக்குறுதி தரக்கூடிய சத்தியம் இருக்கிறதே, முதல் சத்தியம் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம இக்கட்டான சூழ்நிலிருந்து தப்பிப்பதற்கு அந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை இருக்கணும். சத்தியத்தில் அதுக்கு பரிகாரம் தேவையில்லை, சத்தியத்தில் உண்மை இருக்கணும். ஒருவேளை உண்மை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக குற்றம் பிடிக்கப்படுவோம். ஒன்றுமில்லை, இதை எடுத்துக்கோமே. ஒருத்தர் இன்னைக்கு புற பார்த்தாரு, அஸ்கர் பாயின்னு ஒருத்தர் புற பார்த்தாரு. அவர் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொன்னார், உனக்கு என்ன பிரச்சனை? அவர் அல்லாஹ் மேலே சத்தியம் விட்டுட்டாரு. இந்த சத்தியத்திற்கு அவர் தான் பொறுப்பாளி. அல்லாஹ் மீது அவர் சத்தியம் விட்டு விட்டார், அல்லாஹ்விடத்தில் அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார். அல்லாஹ் மீது சத்தியமிட்ட பிறகு அல்லாஹ்விற்கும் அவருக்கும் தான் தொடர்பு. மூமின்களுடைய நம்ம வேலை என்னன்னு சொன்னால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது. அப்போ அந்த மாதிரி சத்தியம் நம்ம செய்யக்கூடிய நிலையில் இருந்தோம்னு சொன்னால் அந்த சத்தியத்திற்கு நம்மளே ஒரு அடுத்த ரமலானுக்கு நம்ம மாடியில் நிற்கிறோம், புறைய பார்த்துட்டோம், சத்தியம் பண்ணி மக்கள்கிட்ட சொல்கிறோம். சத்தியம் என்பது உறுதிப்படுத்த, நம்ம வாக்குறுதியை நாம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துவதற்கு, இதில் முழுக்க முழுக்க நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியம் வாக்குறுதி தரக்கூடிய சத்தியம். ஒருத்தங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறது, கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்கிறது, அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்கிறது, அல்லது அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய சத்தியம். இந்த சத்தியங்களை முறிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நம்மளால் முடியாமையும் போகலாம். வாக்குறுதி கொடுத்துருப்போம், இக்கட்டான சூழ்நிலையை அது முடியாமல் போயிடும். அதுக்கு அல்லாஹ் கஃபாரா சொல்கிறான். முதல் சத்தியத்துக்கு கஃபாரா கிடையாது, அல்லாஹ்ட்ட போய் மாட்டியே தீரணும், அல்லாஹ்ட்ட போய் தண்டனை பெற்றே தீர வேண்டும், முதல் சத்தியம். இரண்டாவது சத்தியம் என்பது அதுக்கு கஃபாரா இருக்கு. அந்த கஃபாரா தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும், நடுத்தர உணவு, அல்லது 10 ஏழைகளுக்கு நீங்கள் ஆடை எடுத்து தர வேண்டும், அல்லது நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஃபமல்லம் யஜித், இது எதுவுமே முடியவில்லை என்று சொன்னால் ஃபஸ்யாமு சலாசத்தி ஐயாமின் ஜாலிக கஃபாரா, அல்லது 3 நாளைக்கு கடைசியாக, ஏன்னா மூணுக்குமே முடியல அவன்கிட்ட என்ன இருக்கும், 3 நாளைக்கு நோன்பு வை அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆக இந்த சத்தியம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 மிக முக்கியமான இடங்களிலும் அவசியமான இடங்களிலும் நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செய்திகள் இருக்குங்க. குறிப்பாக சில விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொய் சத்தியம் செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். ஒரு மனுஷன் பொய் சத்தியம் செய்கிறான், அந்த சத்தியம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ்விற்கும் ஒரு அடியானுக்கும் நேரடி கனெக்ஷனில் இருக்கிறதாங்க சத்தியம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எடுக்கலை, நான் கொடுக்கலை, நான் சொல்லலை, நான் வைக்கலை இப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வின் மீது ஆணை என்று சொல்லிவிட்டால் அவனுக்கும் அல்லாஹ் வரும். அதுக்கு சாட்சியை யாருங்க? அப்போ இப்படி அல்லாஹ்வின் மீது ஆணைன்னு ஒருத்தர் சொல்லிட்டா அதுக்கு அவன் சாட்சியாக கொண்டுட்டு வரதை யாரை கொண்டு வரான்? அல்லாஹ்வை கொண்டு வந்துட்டான், அல்லாஹ்வை சாட்சியாக்கிட்டான். இப்போ ரஹ்மான், இந்த அண்ட உலகங்களை படைத்த ரஹ்மான் அவனையே சாட்சியாக கொண்டு வந்த பிறகு முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் பேசுவதற்கே வழி இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் மிக மிக உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். பொய் சாட்சியம் என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களை சொல்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது கலிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் அடைகின்றான், வெறுப்படைகின்றான், கடும் கோபம் கொள்ளுகின்றான். யாரின் மீது? வயஹ்லிஃபூன அலல் கதிபி, பொய் சாட்சியம் செய்கின்றார்களே, பொய் சாட்சி சொல்லுகின்றார்களே, அல்லாஹ்வின் மீது பொய்ப்பித்தவர்கள் ஆணையிடுகின்றார்களே, யஹ்லிஃபூன, இந்த பொய் சத்தியம் செய்பவர்கள் மீது அல்லாஹ் கடும் கோபம் கொள்ளுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு இணை வைப்பது, பெற்றோரை துன்பப்படுத்துவது, கொலை செய்வது, பொய் சத்தியம் செய்வது, இந்த 3ம் இந்த 4ம் பெரும் பாவங்களில் அடங்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. ஆக ஒரு மனிதர் சத்தியம் செய்வதாக இருந்தால் அந்த சத்தியம் உண்மைக்கு முழுக்க முழுக்க நெருக்கமானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த சத்தியத்தை யாரிடத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், யார் இந்த சத்தியத்தை நம்புவார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்களோ, எதிராளியிடத்திலும் அந்த ஈமானும் உறுதியும் இருக்குமோ. நல்லா கவனிக்கணுங்க. ஒருத்தன் அல்லாவே நம்பலை, ஒருத்தன் அல்லாவுடைய நம்பிக்கையில் அவன்கிட்ட போய் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்துக்கு வேல்யூ இருக்காதுங்க. அந்த அந்த அது போன்றவற்றை சத்தியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சத்தியம் செய்பவராக இருந்தால்
எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் அந்த சத்தியத்தை நம்பக்கூடியவர்களாகும், அந்த சத்தியம் செய்யப்படக்கூடிய இறைவன் மீது ஆழ நம்பிக்கை உள்ளவர்களாகும். அப்பதானே வேல்யூ. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியின் மீது, படைத்த இறைவன் மீது, அல்லாஹ்வின் மீது நாம சத்தியம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த இறைவனை அவர்களும் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். ஆக இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் முஃமின்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சாதாரணமாக சில பேர் வாக்குறுதி கொடுப்பதும் அல்லாஹ்வின் மீது ஆணை என்று சொல்வதும் சத்தியம் செய்வதும் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அப்படியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் செய்பவர்கள் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டுமோ, செய்பவர்கள் எந்த அளவிற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸுக்கு நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆக அன்பிற்குரிய மூமின்களே, இந்த சத்தியத்தை நாமும் பயன்படுத்தலாம். அல்லாஹ் அதற்கு அனுமதிக்கின்றான். ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வின் மீது ஆணையிடக்கூடிய அந்த உரிமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வை சாட்சியாக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அதில் உண்மையாளர்களாகவும் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், ஒருவேளை அதை நிறைவேற்ற சக்தி இல்லாத நிலையில் இருந்தால் அதற்கான பரிகாரத்தை தேடக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதற்கு முன்பு நாம் யாருக்கேனும் சத்தியம் செய்து, நாம் யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்து நாம் மாறு செய்திருந்தால், அல்லாஹ்வை சாட்சியாக்கி மாறு செய்திருந்தால் அதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று கூறி முதல் அமர்வு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் வல்லாஹி என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ்வின் மீது ஆணை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு அதை கையாள வேண்டும் என்பதில் பல செய்திகள் நமக்கு அடங்கியிருந்தாலும், குறிப்பாக அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்தோம். இரண்டாவது, இந்த சத்தியத்தை ஒருவர் செய்துவிட்டால் எதிராளி எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், இதான் இன்றைக்கி முக்கியம். இன்றைக்கி ஒருத்தர் சத்தியம் செய்து சொல்கிறாரு, நான் பறைய பார்த்துட்டேன். இல்லை முஸ்லீமில் சில பேர் இதை மறுக்கின்றார்கள் என்று சொன்னால் உன்னுடைய நிலை என்ன, நீ எந்த நிலையில் இருக்கிற? நீ இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆகிய நம்முடைய ஜமாத் புரை பார்த்தவர் நம்ம ஜமாத்தை சேர்ந்தவர் இல்லை. இதற்கு முன்னால் சில வருடங்களுக்கு முன்பு புரை பார்த்தவர் நம்ம ஜமாத்தவர்கள் அல்ல. ஒரு முஸ்லீம் சத்தியம் செய்து நான் இறைவன் மீது ஆணையாக இந்த புரையை பார்த்து விட்டேன் என்று சொன்ன பிறகு உடனடியாக அதை நம்புபவர்கள் நாம தான் இருக்கும். இல்லை உடனே சில பேர் குழப்பம் செய்கிறது தான் உங்கள் ஜமாத்துக்கு வேலை. ஏதாச்சும் ஒன்றா இருந்து எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. என்ன ஒரு மனுஷனா நமக்கு அந்த ஆசை இருக்காதா? ஒரு மனிதனாக எல்லோரோடும் பெருநாள் கொண்டு ஆசை இருக்காதா? ஆனால் இந்த ஆசையெல்லாம் விட மிகப்பெரிய ஆசை அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுறது தான். ஓ ஆசை முக்கியமா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றணுமா? ஓ ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உன்னோடு சேர்ந்து நாங்களும் கொடிசையில் கொண்டாடி இருக்கணும். உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உன்னோடு சேர்ந்து வரதட்சணை கல்யாணத்தில் போய் வயிறு முட்டை சோத்தை தின்றுக்கணும். உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாவூர் அந்திரி, ஏர்வாடி அந்திரி, எல்லா அந்திரியிலையும் நாங்களும் நின்றுக்கணும். எல்லாத்தையும் தூக்கி எறிந்தோம். உங்களோடு சேர்ந்த இந்த உலக மகிழ்ச்சியை விட நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு பெரியது. அதுக்காக தானே தூக்கி போட்டு வந்தோம். உன்னோட சேர்ந்து 12 நாள் சோறு திங்க தெரியாது எங்களுக்கு. உங்களோட சேர்ந்து எல்லா வகையான உலக இன்பங்களை அனுபவிக்க தெரியாது. நாங்களும் சக மனிதர்கள் தானே. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தோம். ஏன்? அல்லாஹ்வுடைய சட்டமா அல்லது நீனா? அல்லாஹ்வுடைய மார்க்கமா அல்லது நீங்களா? ஒன்றும் கிடையாது, தூக்கி போடு. இதே நிலையை தான் நாம் இப்பயும் எடுத்தோம். ஒருவர் சத்தியம் செய்த பிறகு அந்த சத்தியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது. கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் மனைவி பிரச்சனையில் சாட்சி இல்லை. என்னதான் வழி? வந்து நிற்கிறாங்க. ஒரு கணவன் வந்து நிற்கிறான். ஐயா, என் மனைவி தப்பு பண்ணிட்டா, சாட்சி அவன் தான் சாட்சி, வேற சாட்சி கிடையாது. இப்போ என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். என்னதான் பண்றது? இப்ப ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு பெரும் தலைமுறையினுடைய பிரச்சனை. இதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு கொடுக்குது தெரியுமா? இந்த சத்தியத்தை தானப்பா கொடுக்குது. ஏன் நீங்களே இருக்கீங்க 2 பேரு, உங்களுக்குள்ள 2 பேருக்கு 2 பிரச்சனை. டாக்குமெண்ட் இல்லை, பத்திரம் இல்லை, பதிவு இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் இருக்குது. ஒரு ஆளு ஏன் இடங்கிறான், இன்னொரு ஆளு ஏன் இடங்கிறான். 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சத்தியம் பண்ணுனாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். நீ அல்லாஹ்வை சாட்சியாக்கு. என் இறைவன் மீது ஆணையாக என் மனைவி தவறு செய்தால் அது நான் உண்மை சொல்லுகிறேன் என்று சொல்லி
அல்லாஹ் மீது சாட்சியாக்கு என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 தடவை சொல்ல சொன்னாங்க. 3 தடவை சொல்லு. 4வது தடவை இன்னொரு வார்த்தையை சொல்லு. என் இறைவன் மீது ஆணையாக என் சொல்லில் நான் உண்மையாளனாக இருக்கின்றேன், ஒருவேளை நான் பொய் சொன்னால் என் இறைவன் என்னை தண்டிக்கட்டும் என்று சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லுன்னு சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு, சிந்திரிப்போ, டிவோர்ஸ். இதான் சாட்சி. அல்லாஹ்வை சாட்சியா கொண்டு வந்திருக்காங்க, மனுஷனை கொண்டுட்டு வரல, படைச்ச இறைவனை சாட்சியா கொண்டு வந்துட்டான். முடிஞ்சு போச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே தானே எல்லாத்துக்கும் சட்டம். ஒரு மூமியினுடைய சாட்சியம் 1, 2, 4, 5 சாட்சிகள் வருகிறது. பிறையை பார்த்தோம் என்று சொல்லுகின்றார்கள். நான் ஏற்கனவே முதல் முறை சொல்வதை போன்று ஒருவேளை அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுடைய சொல்லில் உண்மையாளர்கள், ஒருவேளை அவர்கள் பொய் உரைத்தால் அல்லாஹ்வை சாட்சியாக்கி அவர்கள் பொய் உரைத்தார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பாளிகள் அவர்கள் தான். கேட்பவங்களுக்கு என்ன வந்துச்சு? நம்மளே நாளைக்கு பார்க்குறோம், அடுத்த வருஷம் பொறைய நீங்க பார்க்குறீங்க. வலுத்தூரை நாங்கள் யாருமே பார்க்கல, நீங்க தான் பார்த்தீங்க. நீ என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீம் வாய் மூடிட்டு போயிடணுமா இல்லை சொல்லணுமா? சரி, நீ என்கிட்ட வந்து சொல்ற வலுத்தூர் கிளையில், நான் என்ன செய்யணும்? அதை உண்மைப்படுத்தணுமே. நீ இறைவன் மீது ஆணையாக, என் அல்லாஹ் மீது ஆணையாக என் கண்களால் இந்த பிறையை நான் பார்த்தேன் என்று ஒரு முஸ்லீம் சொன்ன பிறகு சரி என்ன செய்யணும்? இதே தௌஹீத் ஜமாத் வலுத்தூர் கிளை நீங்களே பார்த்துட்டீங்க. நம்ம ஊரில் ஒரு ஆள் சொல்றான் இன்னைக்கு, அது எப்படி அந்த சத்தியத்தெல்லாம் ஏற்றுக்கிறது? அவரு இல்லைன்ட்டாரு, பிபிகேக்கு ஜிஜி என்ன யாரும் சொல்லி இவங்கெல்லாம் இல்லைன்ட்டாங்க. அதனால எப்படி எவனா இல்லைங்கிறான்? அதோடு நீ பார்த்துட்டயா நாளைக்கு அடுத்த வருஷம் உன் வீட்டு மாடியில் நீ பார்த்துட்ட, நம்ம கிளை தலைவர் நம்மள்கிட்ட வந்து சொல்கிற, என்னதான் பண்ணுறது? நாங்கள் தூக்கி போட்டுருவோமா? அல்லாஹ்வின் சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுமா? நம்பணும், அந்த சத்தியத்தை உண்மைப்படுத்தணும். நீங்கள் சொன்னாலும் சரிதான், நீங்கள் அல்லாஹ் மீது சாட்சி சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு, சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. என்ன எங்களுக்கு என்ன ஆதாயம்? அதனால ஒரு ஆதாயம் இல்லையே. ஆதாயம் எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? நான் கேட்குறேன். ஒரு விரலை ஆட்டுறதுக்கு கொண்டுட்டு போய் விரலை உடச்சி விட்டானுங்க. உங்களுக்குலாம் தெரியாது, சிறு வயசு பிள்ளைங்களுக்கு. இங்கே இருக்கிற கொல்லுமாங்குடியோ கொல்லாபுரம்னு ஒரு ஊர் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், நிற்கிறாங்க. ஒரு விரலை அசைத்தது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்தியதற்காக இந்த விரலையே உடச்சி விட்டாங்க. அப்படியே இந்த சைடு வச்சு உடச்சி விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கையை இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் விரல். ஏன் என்ன? நம்ம வலுத்தூரில் நெஞ்சில் தக்பீர் கட்டத்துக்கு வெளில கொண்டு வந்து போடலையா? ஏன் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்த நீங்கள் முற்பட்டால் சோதனை வரதான் செய்யும். அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. நமக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன? இங்கே பாருங்க, ஒரு செய்தி புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ். மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவர் திருடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பார்த்தார்கள். அநேகமாக அவன் திருடிக்கிட்டு இருந்தால் பிடிச்சிருப்பாங்க கையங்களவுமா, ஏன்னா சாட்சி அவங்க தானே. அந்த சுச்சுவேஷன் ஏதோ திருடக்கூடிய நிலையில் திருடி இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம பள்ளிவாசல்லையே நான் உள்ளே வரேன், பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வராரு, மைக்கு ஆம்பிளிஃபர்லாம் தூக்குறாரு, திருடுறாரா என்ன தெரியல, நம்ம பார்க்குறோம், நாங்கள் வந்து பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திருடுறியாடான்னு கேட்குறேன். அவர் சொல்லி, இல்லைங்க, மைக்கு கீழே விழுற மாதிரி எடுத்தங்க, இந்த உண்டியில் கீழே பள்ளியாசல் உண்டியில் வச்சுருக்கோம் அனாதை இல்லத்துக்கு, அதை போய் கழட்டிக்கிட்டு நிற்கிறார் ஒரு ஆள். நான் அப்போ தான் பள்ளியாசலுக்கு வரேன், கையை பிடிச்சிட்டேன். திருடுறியாடான்னு கேட்குறேன். இல்லைங்க, அதை உழுவுற மாதிரி இருந்துச்சுங்க. இல்லை நீ திருடுற. இல்லைங்க, அல்லாஹ் மேலே ஆணையா நான் திருடலைங்கிறார். என்ன செய்யணும்? இந்த மாதிரி நிலையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். அப்படி சந்திக்கக்கூடிய நிலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கின்றார்கள், நீ திருடினாயா என்று கேட்டபோது அதற்கு அவன் சொல்லுகின்றான், இல்லை, எவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லையோ அந்த இறைவன் மீது ஆணையாக நான் திருடவில்லை என்று சொல்லுகின்றார்கள். யாருங்க திருட? இவங்க யார் மேலே சந்தேகப்பட்டாங்களோ அவர் சொல்றாரு. சொல்லிய மாத்திரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை கொண்டு, என் இறைவன் மீது நான் நம்பிக்கை கொண்டு என் கண்களை நான் நம்ப மறுத்துவிட்டேன் என்று சொன்னார்களே. சுப்ஹானல்லாஹ். என் கண்ணை நம்பலப்பா, நான் அல்லாஹ் மேலே நான் நம்பிக்கை கொள்கிறேன். இந்த செய்தி புகாரியில் எத்தனையாவது ஹதீஸாக இடம்பெறுகிறதுன்னு சொன்னால் எடுத்து பாருங்க, 3444. எப்பேற்பட்ட ஈமானியத்தை! அல்லாஹ்வை நீ சாட்சியாக்கிட்டா, முடிஞ்சு போச்சுடா. நீ திருடுனியோ இல்லையோ, ரஹ்மானை கொண்டுட்டு வந்துட்ட, உனக்கு அல்லாஹ்வுக்குள்ளதுன்ட்டாங்க. இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீம்கிட்ட வரணுங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் எல்லா விஷயத்திலும் இந்த சத்தியத்தை, இந்த இறை ஆணையை, வல்லாஹி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். இன்னைக்கு அவரும் பேசியிருக்காருங்க. ரெண்டாவது மனசு வேதனையாக இருந்துச்சுங்க.
அந்த சகோதரர் சொல்றாரு, நான் சொன்ன பிறை பார்த்தேன் என்ற என்னுடைய சாட்சியை என்னை பொய்யனாக்கியது இந்த சமூகம். அவர் சொல்றாரு, நான் ஹிந்துவாக இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி அதற்கு பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இதற்கு முன்பு நான் இருந்த சமூகத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கும் என் மீது கோபமாக இருக்கின்றார்கள். ஆனால் என்னை ஒரு காலம் அவர்கள் பொய்யன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்றாருங்க, கண்ணீர் வந்துருச்சுங்க அந்த விஷயத்தை கேட்டவுடனே. நான் இதற்கு முன்பு கிறிஸ்துவ மதத்தினுடைய போதகனாக இருந்தேன். இன்னைக்கு நான் இஸ்லாத்தை தழுவி இன்று இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசனுடைய முத்தவள்ளியா இருக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் என் மேலே கோபத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொய்யென்று சொன்னது கிடையாது யாருமே. ஆனால் அல்லாஹுடைய பொறையை நான் பார்த்தேன் என்று சொன்னதற்காக என்னை பொய்யன் என்று சொல்லும் அளவிற்கு விமர்சனம் செய்து, அதே கோயம்புத்தூர் ஒரு அஜித் பேட்டி கொடுக்குறாரு. அஜித் மார்க்கு தானே வேலை, என்னைக்கு உண்மையை ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள்? எந்த சிறுக்கு தர்கா இணை வைப்பையே நீ ஒத்துக்கல, இந்த பொறையா ஒத்துக்க போற? அல்லாஹ்வுடைய இணை வைப்பு சிறுக்கு காரியத்தையே மண்டையாட்டி நிற்கக்கூடிய இந்த சமூகம், இந்த தலப்பா கட்டிய கூட்டம், சிறுக்குக்கு எதிராக கோபப்படாத, சிறுக்குக்கு எதிராக களமிறங்காத இந்த கூட்டம், ஒரு சுன்னத்தான புறைக்கா நீ உண்மையை ஒத்துக்க போற? ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறான், அவர் மனநலம் சரியில்லாதவர், அவர் பொய்யன், பித்தலாட்ட. இன்னைக்கு அவர் சொல்லிட்டாருங்க, நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டேன், என் இறைவனுடைய சன்னிதானத்தில், என் இறைவனுடைய நீதிமன்றத்தில் உங்களை பொறுப்பாளியாக்குவேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வருஷம் பொறைய பார்த்தா கூட நான் சொல்ல மாட்டேங்கன்ட்டார். எந்த முஸ்லீமும் சொல்ல மாட்டாங்க. நைட் 2 மணிக்கெல்லாம் ஃபோனை போட்டி அவரை திட்டி. பாருங்க அந்த வீடியோவை. அநியாயம்ங்க. ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒரு முஸ்லீமுடைய சத்தியத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம இருந்தாலும் சரிதாங்க. நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒருத்தருக்கு பிரச்சனை, ஒருத்தர் அல்லாஹ் மேல சத்தியம்ட்டா விட்டுருங்க. அதோட ஒருவேளை நீங்கள் நம்மள்கிட்ட கொண்டு வரீங்க அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் தண்டிக்கிறீங்க, இதை விட பெரிய தண்டனை இருக்குங்க அவன்கிட்ட. ஒருவேளை அவன் பொய் சொல்லியிருந்தா அல்லாட்ட மிகப்பெரிய தண்டனை இருக்குது. நீங்கள் கவலைப்படுறீங்க, விட்டுட்டு போங்க. ஒரு முஸ்லீம் அதானுங்க. இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களில் மூமீன்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறமையே, அல்லாஹ் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறவன். அதான் ஈமானிய தன்மை. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்பது ஏற்றுக்கொள்ளுங்க, நம்ம யாரையும் சொல்லலை. ஆனால் ஒரு முஸ்லீம் இதை விளங்கி வச்சிருக்கணும். சத்தியம்டா என்ன? அது ஒரு பெரும் இபாதத் அளவுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாமும் கண்ணியம் கொடுப்போம். சொல்வதிலும் சொன்னவர்களுடைய சத்தியத்தில் ஏற்பதிலும் அல்லாஹ்வுடைய அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றுவோம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.